வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். நம்ம கூட இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா சார் இருக்காரு. சார் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. இவர் கிளியர் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருந்தது 3 நபர்கள். 2 பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா, இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்டேன், அது அவரே என்கிட்ட சொல்ல மாட்டாப்புல. அப்போ ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? சரி, செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார், ஃபஸ்ட்டு உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் சிவா. என்னோடய ஊர் வந்து தென்காசி. நான் படித்தது எல்லாரும் படித்த மாதிரி இன்ஜினியரிங் தான் படித்தேன். அதுவும் பெரிய காலேஜு, ரொம்ப ஃபேமஸான காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பிடெக் ஐடி வந்து படித்தேன். 4 வருஷம் படித்தேன். ஏன் படித்தேன், எதுக்கு படித்தேன்னு எனக்கே தெரியாது. அதுக்காக படித்தேன். வீட்டில் பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு படித்தேன். 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன். அதில் 2 வருஷம் அரியர்லேயே போயிடுச்சு என் வாழ்க்கை. அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்படி அரியர்லாம் வைக்காத தம்பி, ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணு அப்படின்னாங்க. சரி, அப்பாக்காக படித்து பாஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அடுத்த 2 வருஷம் நல்லா படித்தேன். 7.5 கிட்ட எடுத்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2018 தான் நான் பாஸ்ட் அவுட் ஆனது. 2018 அதுக்கப்புறம் சுரேஷ் திருநெல்வேலியில் ஃபேமஸான இன்ஸ்டியூட்டு, அங்கே தான் சேர்ந்து பேசிக் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அதில் எனக்கு ஒரு மேக்ஸ் சார் நல்லா எடுத்தாங்க. எனக்கு ஒரு மேக்ஸ் பிடிச்சதுக்கு காரணமே அந்த சார் தான். ஒரு பேர் சுதர்சன்னா சம்திங், எனக்கு தெரியல. 3 வருஷம் ஆச்சுல சார். சுதர்சன் நினைக்கிறேன். அவங்க இப்போது லோகோ அதான் பேங்க் தான் என்னோடய கெரியர் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்போவே நான் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கலான்னு இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. ஏன்னா ப்ராஜெக்டில் நான் தான் ஹெட்டு, நான் தான் எல்லாமே பண்ணணும். ஸோ என்னால் போக முடியல. சாட்டர்டே சண்டே கூட கிரிக்கெட்டு நம்ம விளாட போயிடுறது, படிப்பெல்லாம் அப்போ நமக்கு கண்டுக்கிறது இல்லை. அப்படியே லைஃப்பெல்லாம் போச்சு. அப்புறம் 2018 சேர்ந்து 3 மாதம்தான் கோச்சிங் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போக பிடிக்கல. நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர். கூட்டமாக இருந்தால் எனக்கு படிக்க பிடிக்காது. எனக்கு தனியாக சிங்கிளாக இருந்தால் தான் படிக்கணும். கூட்டமாக சேர்ந்து படிக்கிறது பிடிக்கும். ஆனால் எல்லோரும் மோஸ்ட்லி நிறைய பேர் கூட்டமாக இருந்து படித்து ஒன்றா சேர்ந்து படித்தா தான் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் நான் ஒரு தனி விளக்கு. எனக்கு நானாக படித்தா தான் எனக்கு புரியும். இப்போ சாரே எனக்கு வந்து ஏதாவது ஒரு பசில் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு புரியும். ஆனால் அதை நான் திரும்பி நானாக போட்டு பார்த்தா தான் எனக்கு திரும்ப அது வந்து மைண்டில் நிற்கும். திரும்ப எனக்கு நான் போடும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதனால் நான் வந்து அது வேறு மாதிரி அது அப்படியே படித்தது. அதனால் எனக்கு லேட் ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வெளியே வந்துட்டீங்க, நீங்களாக படிக்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்றதை சின்னதாக சொல்லுங்கள். ஓகே சார், 2018 ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி பிஓ தான் எழுதினேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அட்டன் பண்ண போனேன். 28 சம்திங் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். கிளர்க்கு வந்து அந்த பயத்திலே எனக்கு கிளர்க்கு எழுத போகவே இல்லை. அதுக்கப்புறம் பேசிக் எல்லாம் நல்லா படிச்சுட்டு 2018 அதுக்கப்புறம் நான் எந்த எக்ஸாமுமே அட்டன் பண்ணல. 2019 தான் அட்டன் பண்ணேன். அப்போ எல்ஐசி அசிஸ்டன்ட் தான் ஃபஸ்ட் எக்ஸாமாக வந்துச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸுக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இன்ஸ்டியூட்டுக்கும் நான் போனதில்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லோரும் கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஃபினான்ஷியல் அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதை படி அப்படின்னாங்க. அப்போது வந்து ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பேங்கர்ஸ் வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு கேப்சூல் வந்து போட்டாங்க. அதை படிச்சுட்டு போனேன். ஆனால் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கூட வரல. ஆனால் மேக்ஸ், ரீசனிங்கு, இங்கிலீஷ்லாம் போட்டேன். நான் ஓரளவுக்கு போட்டேன். ஆனால் ஃபினான்ஷியல் என்னால் போட முடியல. ஏடிஓவும் அந்த வருஷம் வந்தது, அதுவும் கிளியர் பண்ணேன். ஆனால் மெயின்ஸ் நல்லா பண்ணலை. அதுக்கப்புறம் மெயின்ஸ் விட்டுட்டீங்க. ஆமாம். அடுத்து 2019 ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லை? ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அதில் இருக்கிற எல்லாமே ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மெயின்ஸ் எதுவுமே கிளியர் ஆகலை. எங்கே விட்டேன், என்ன தப்பு பண்ணேன், எதுவுமே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் தான் ஜாக்சன் சார் வீடியோ எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஸோ 2019 தான் நம்ம சேனல் ஸ்டார்ட். ஆமாம் சார், அப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது. ஸோ அப்புறம் சார் தான் மெயின்ஸ் இப்படிலாம் அப்ரோச் பண்ணணும், கொஸ்டினை செலக்ட் பண்ணணும். அது வரைக்கும் நமக்கு கொஸ்டின் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம படிக்கிற முக்கால்வாசி பேரில் கொஸ்டின் ஓப்பன் பண்ணோடனே நம்ம கண்ணு ஃபஸ்ட் கொஸ்டினில் தான் போய் நிற்கும். யாருமே அந்த என்ன கொஸ்டின் இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்கவே மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓப்பன் ஆனோடனே நம்ம அதை தான் சால்வ் பண்ணி பார்க்கவே நமக்கு ஒரு ஆசை வந்துடும். சால்வ் பண்ணுவோம், வெக்ஸ் ஆகிரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அந்த செக்ஷனே க்ளோஸ் ஆகிரும். இதுதான் எனக்கு நடந்துச்சு. என் லைஃப்பில் இதுதான் நடந்தது. நம்ம நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்ணுறோம். ஸோ அதை பண்ணாதீங்க இனிமேல். சார் தான் எனக்கு அந்த ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்கு எல்லாமே கிளியர் பண்ணேன். ஆனால் எதுவுமே மெயின்ஸ் கிளியர் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் 2020 வந்தது, லாக்டவுன் போட்டானுங்க. அதில் அப்படியே போயிடுச்சு. ஜாலியாக ஓட்டியாச்சு. படிக்கிறதே இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்படி ஜாலியாக ஓட்டினா திரும்ப பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? நம்ம ஒரு 3 மாதம் 4 மாதம் படிக்கிறதுலேருந்து ஒரு பிரேக் விட்டோம்னா திரும்ப நம்ம பேசிக் படித்து, அதாவது ஒரு 15 நாளாவது பழசை ரீகெயின் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை டைம். அதனால் ஒரு இடத்துல பிரேக்குன்றது விடாதீங்க. சரிங்களா? இவரே வந்து பிரேக் விடாமல் ஒரு வருஷம் நல்லா படிச்சிருந்தானா கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பாரு. இந்த 3 இயர்ஸ்க்கு காரணமே இந்த பிரேக்கு, அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாமல் போகிறது தான். ஸோ ஒவ்வொரு சக்ஸஸ் ஸ்டோரியிலேருந்தும் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கணும். இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது, வாழ்க்கையில் பிரேக் விடக்கூடாது. அப்படி பிரேக் விட்டாலும் நீங்கள் ஓட்டுற வண்டியில் மட்டும்தான் விடணும். அதுக்காக தான் நான் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறதுக்கே வந்தேன். ரொம்ப இந்த பிரேக்கு தான் என்னை ரொம்ப மாற்றிருச்சு. இல்லைன்னா நான் 2020 கிளியர் பண்ணியிருக்க வேண்டியது. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. 2020 இருந்தாலும் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ஆனால் என்னால் கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்க முடியல. அதை அப்படியே விட்டுட்டேன். பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கூட அந்த டைமில் 2 மார்க்கோ 3 மார்க்லேயே விட்டேன் ஃபைனல் கட் ஆஃபில், மெயின்ஸில். அதுக்கப்புறம் எனக்கு வந்தது எல்லாமே 3 மார்க்கு 2 மார்க்கு அப்படின்னே தான் போயிட்டு மெயின்ஸில். எனக்கு இப்போ ஒரு கேள்வியா, இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் ரிசல்ட் வந்துச்சு, அப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எல்லாம் கூட வந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு 10 மார்க்கில் விட்டேன் 5 மார்க்கில் விட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ஃபெயில் ஆகும் போதுமே உங்கள் மனநிலைமை ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. என்னடா 2 மார்க்கில் போயிருக்கு. ஏன்னா 10 மார்க்கில் போனால் கூட நமக்கு ஒரு நிமிஷம் எனக்கு அப்புறம் கேட்காத வயசு 10 மார்க்கில் போனால் கூட நமக்கு அந்த வருத்தங்கள் வந்து அவ்வளோ தெரியாது. அந்த 2 மார்க்கு 1 மார்க்குன்றப்ப மருந்து குடிக்கலாம் நமக்கு தோணும். அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி திரும்ப படிக்க வந்தீங்க? எல்லாம் உங்க மோட்டிவேஷன் வீடியோ தான் சார். நீங்க நான் ஏதோ காசு கொடுத்து சொல்றேன் நினைப்பேன். இல்லை சார், சீரியஸாகவே நீங்க மோட்டிவேட் பண்ணது தான் சார் என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணிச்சு. அதுவும் என்னோட அப்பா அம்மா, என்னோட முக்கியமான காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். நான் சொன்னதை கேட்டு என்னை இவ்வளோ நாள் ஃப்ரீயாகவே விட்டுருந்தாங்க. மற்ற பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன நீ சும்மாவே இருக்கிற, வெட்டியாகவே இருக்கிற, வேறு வேலையை ஏதாவது போக வேண்டியதான், தான் கிடைக்கலன்னு தெரியுது இல்லை, நீ வேறு வேலை ட்ரை பண்ணு, அதில் வேலை பார்த்துட்டே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஆமாம், சூப்பர். அடுத்து 2020 பயணத்தை சொல்லுங்க. சும்மாவே இருந்தீங்க, அதுலேயும் நிறைய எக்ஸாம் மெயின்ஸ் விட்டீங்க. 2021 ஸ்டார்ட் ஆன அப்புறம் உங்கள் பயணம் எப்படி இருந்துச்சு? 2021 தான் ஒரு க்ரூஷியல் ஸ்டெப்பு வந்தது. அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் சார். சீக்ரெட் காதல் மலர்ந்துருச்சு? இல்லை, மேபி இருக்கலாம் சார். சரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சரி வெறித்தனமாக படிக்கணும், வேலைக்கு போயே ஆகணும். ஏன்னா எனக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 2020 அப்போலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகி வேலைக்கு போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் தான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பையன். அந்த ஒரு வெறி. ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏதோ இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களே, அவங்க தொந்தரவு தான் பயங்கர தொந்தரவாக. இந்த வீடியோ பார்க்க போகிறாங்க, பார்க்கட்டும் சார். இப்போ இல்லை, அவங்க தான் என்னை ரொம்ப வெறுப்பேற்றினதுக்கு காரணமே அவங்க தான். என்ன நீ அப்பா காசுல வந்து வெட்டியா சாப்பிட்ற? எங்க அப்பா காசுல நான் தான் சாப்பிடுவேன், நீ யாரா வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். கேட்கலாம். திரும்ப எங்கள் அப்பாட்டே போய் சொல்லி கொடுத்துருவாங்க. அவர் வந்து நம்மளை திட்டுவார். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். சரி இவங்க வந்து நம்மளை ஓட்டுறாங்க, ஸோ இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இவங்களை கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வேலைக்கு போய் இவங்க மூஞ்சில் கறியை பூசணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தோடு தான் படித்தது 2021 தான். அதனால தான் எனக்கு ஒரு வெறியாகி படித்தேன், கிளியர் பண்ணேன். ஸோ என்னால் முடியுது அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். இந்த பிரேக் மட்டும் விட்டுறாதீங்க. நம்மளை சில பேர் என்னென்ன, இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 1000 பேர் பார்ப்பீங்க, 2000 பேர் பார்ப்பீங்க. நம்ம சொன்ன உடனே வடிவேல் சாருக்கு ஒரு படத்தில் ஏறின மாதிரி நரம்பு சர்றன்னு ஏறும், மறுநாள் புஷ்ஷுன்னு போயிடும். அதுதான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி போயிருக்கு 2020 ஃபுல்லாக அப்படி தான் போச்சு. ஸோ லாக்டவுன் வந்துச்சு, என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வெறியாகி படித்தது தான் இப்போ கிளியர் பண்ணி அவங்க முன்னாடி இப்படி சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஒருத்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்தும் போதும் கேலி பண்ணும்போது தான் நம்ம வந்து எஃபர்ட் போட்டோம்னா ஒரு அழியாத இடத்துல போய் நம்ம உட்காருவோம். ஸோ அதனால் வந்து திட்டுறாங்க, வைக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்றது அந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணணும். சார் இப்போ வந்து 2020 வரையும் படிச்சிருக்கீங்க. நார்மலாகவே ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட் லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டுதுன்னா அவங்க ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே மேக்ஸிமம் பேசிக் கற்றுக்குவாங்க.
அதுக்கப்புறம் திரும்ப மறந்து திரும்ப இன்னொரு இடத்துல பேசிக் கற்றுக்கிறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பிச்சு 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 படித்து படித்து கடைசி ஒரு கட்டத்தில் வந்து மொத்தமாக படித்து கிளியர் பண்ணிடுவாங்க. அப்படி தான் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, கிறிஸ்ப் அண்ட் கிளியராக நான் ஒவ்வொரு சப்ஜெக்டை எப்படி படிச்சீங்கன்னு கேட்குறேன். இந்த 2021 தான் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சாதான் இப்போ கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் மக்களுக்கு எந்தெந்த மாதிரி கிளியர் பண்ணீங்க, எந்த வெப்சைட்டு, எந்த யூடியூப் சேனல், இல்லை எந்த அகாடமி, இல்லை எந்த புக்கு, இந்த மாதிரி எதெல்லாம் படிச்சிங்களோ அதை நீங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் கேட்குறது இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வீக்கா? இங்கிலீஷில் நான் வந்து ஆரம்பத்தில் வீக்காக தான் இருந்தேன். எனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தது என்னோடய காலேஜ் தான். ஸோ அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனோன்னா, நான் தமிழ் மீடியம் பையன், எனக்கு இங்கிலீஷ்னால் என்னன்னே தெரியாது. காலேஜில் போய் பேன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தவரில் நானும் வார்த்தை, என்னடா ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுகிறாங்களே, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இதில் நோட்ஸ் வேறு இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க, நம்ம தான் எழுதணும், ஒன்றுமே எழுத மாட்டேன். இந்த பரியேறும் பெருமாளில் ஹீரோ போடுவார் முட்டை 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 முட்டை, அதை தான் போட்டுக்கிட்டு இருப்பேன், எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி இருந்தவன் நான் இப்போது கிளியர் பண்ணி இருக்கேன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். ஸோ தமிழ் மீடியம் பையங்களால் பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாராலையும் முடியும். நம்மகிட்ட இருக்கிற சக்தி வேறு யார்ட்டையுமே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்க டைம் வரும்போது அவங்க ஷைன் ஆவாங்க. அதுக்கான டைம் வரத்தட்டி வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதேமாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு மேரத்தான் இருக்குது, மேரத்தானில் லட்சக்கணக்கான பேர் ஓடுவாங்க, அங்கே ப்ரைஸ் என்னமோ 3 பேருக்கு தான், ஆனால் ஓடுறது என்னமோ லட்சக்கணக்கான பேர் ஓடுவாங்க. இதில் பாதி பேர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தெரித்து ஓடிடுவாங்க. இவ்வளோ தூரம் ஓடணுமா, அப்படி ப்ரைஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போவாங்க, அதில் பாதி பேர் கலந்து போயிடுவாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போவாங்க, அதுலேயும் பாதி பேர் கலந்து போயிடுவாங்க. யார் கடைசி வரைக்கும் ஓடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி இருக்கும் அப்படின்னு எங்கள் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். என்ன நிறைய பேர் சொன்னாங்க, 3 வருஷம் ஆச்சா இன்னுமா உனக்கு கிடைக்க போகுது, இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா உனக்கு கிடைக்கும்னு, விட்டுட்டு வேறு வேலையை பாரு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அது ஆனால் அவங்களெல்லாம் சொல்லணும். ஆமாம், அவங்க அப்படி சொன்னதுனால தான் நான் இந்த இப்போ கிளியர் பண்ணி இருக்கேன். 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் இது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்லவும் விரும்பலை. இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பொறாமப்படுவாங்க, என்னடா இவன் போய் நம்ம இவ்வளோ சொல்லியிருக்கோம் திடீர்னு பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க பொறாமப்படுவாங்க. அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள வருத்தப்படுவாங்க, சார் நம்ம இப்படி சொல்லிட்டோமே பையன் ஆனால் செம்ம மாஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்களா அடுத்த பிற்காலத்தை நினச்சிக்குவாங்க. சரி சார், இப்போ இந்த இங்கிலீஷ் வந்து நீங்கள் எப்படி படிச்சீங்கன்றதை மட்டும் மக்களுக்கு சொல்லுங்கள். எந்த வெப்சைட் யூஸ் பண்ணீங்க, இல்லை நீங்கள் எந்த மாதிரி படித்து டெவலப் பண்ணீங்க? ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஓகே, காலேஜ் ஹெல்ப் பண்ணியிருக்கு, இருந்தாலும் பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் போட்டிருப்பீங்களா, அது எப்படி பண்ணீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்கள். ஓகே சார், இங்கிலீஷ் வந்து நான் காலேஜ் படிக்கும் போதே பேப்பர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போலேருந்து எனக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. எனக்கு தெரியலனாலும் சும்மாவாவது படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க, இங்கிலீஷில் டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ அப்போ டென்ஸு அந்த மாதிரி பேசிக்கான சப்ஜெக்ட் எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ அங்கே நான் வந்து பேசிக் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேங்கர் சட்டாவில் ஒரு மேம் இருந்தாங்க, இன்னும் அந்த மேம் வீடியோ பார்த்தேன், அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை பார்த்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக பேப்பர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, வேறு எதுவுமே கிடையாது. ஆமாம், அதுவும் நான் வந்து நமக்கு புரியாத நான் எடிட்டோரியல் இது வரைக்கும் படித்ததே கிடையாது. ஒன்லி ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி தான் படிப்பேன். அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். அதை படித்து அதுலேயும் புரிகிற மாதிரி இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்களும் படிக்கலாம், உங்களுக்கும் புரியும். யாருக்குமே எடுத்த உடனே புரியாது, நீங்கள் படிக்க தான் புரியும். ஸோ அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சூப்பர். ஸோ சார் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருக்காரு, சில வீடியோஸ் பார்த்துருக்காரு, அகாடமிலையும் படிச்சிருக்காரு, அதுதான் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த பேங்கர் சாரால் குவிஸ் எல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் டெய்லி குவிஸ் சரி, டெய்லி குவிஸ்லாம் போட்டு பாருங்கள். ரீனா மேம் வீடியோ பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அப்போ சொல்லுங்கய்யா, என்னையா நீங்கள் ரீனா மேம் வீடியோவும் பாருங்கள். இங்கிலீஷ்க்கு இப்போ ரீனா மேம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இங்கிலீஷ் ஓகே, பேப்பர் மட்டும்தான் படிச்சிருக்கேன்றாரு, நீங்களும் பேப்பர் படிங்க, அடால குவிஸ் போடுங்க, அஞ்சல் சர்மா மேம் வீடியோ பாருங்கள், ரீனா மேம் வீடியோ பாருங்கள். ரெண்டாவதாக வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ், சரியா, அது எப்படி படிச்சிங்க, அந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட் எப்படி படிச்சிங்க, உங்களுக்கு அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தது பேங்கர் சட்டா வெப்சைட்டை பார்த்து தான் படித்தேன். ஸோ நிறைய பேர் மோஸ்ட்லி பேங்கர் சட்டான்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை பார்த்து டெய்லி அந்த வெப்சைட்டில் தான் படித்தேன்.
ஸோ அதை படிக்கும்போது அப்போ வந்து ஈஸியாக தான் கேட்டாங்க, டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும், அதுலேருந்து தான் மோஸ்ட்லி வர மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்போ படிக்கும்போதே 35 38லாம் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கும். ஆமாம் 38 கிட்ட எடுத்தேன். ஆனால் கிளியர் ஆகலை. எதுலையாவது ஒரு செக்ஷனில் போயிடும், ஒன்று மேக்ஸில் போயிடும், இல்லைன்னா ரீசனிங்கில் போயிடும், ஏதாவது ஒன்று போயிடும். அதுக்கப்புறம் ஆனால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் ஆர்ஆர்பி பிஓலாம் பயங்கர கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஆமாம், நான் எடுத்தது 12 13 தான் எடுத்தேன். அட்டன் பண்ணது 15 தான் அட்டன் பண்ணேன். 13 கிட்ட தான் எடுத்தேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது அஃபேர்ஸ் க்ளோடு தான். அஃபேர்ஸ் க்ளோட 10 தான் படிக்கிறேன், டீப்பாக படிக்கிறது. அப்போது என்னால் அட்டன் பண்ண முடியல, பாதி கொஸ்டின் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை. நான் திரும்ப திரும்ப படிச்சுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஆனால் பெஸ்ட்டு வந்து அஃபேர்ஸ் க்ளோடு தான். சூப்பர் சூப்பர். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸ் க்ளோவில் தான் ஃபுல்லாக படிச்சிருக்காரு. நான் உங்கள்கிட்ட ஒரு பர்சனலாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னால் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு படிச்சிருங்க. ஏன்னா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, நம்மள நிறையா பேர் கரண்ட் அஃபேர்ஸில் பண்ணுற தப்பே நம்ம படிக்கிறது ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், அதிலிருந்தே ஒரு 100% இருக்குன்னா அதில் ஒரு 70% தான் நம்ம நோட்ஸ் எடுப்போம். நம்ம ரிவிஷன் விடும் போது அதில் ஒரு 20% தான் ரிவிஷன் விடுவோம். கடைசி நேரத்தில் போகும்போது ஒரு 10% தான் நமக்கு ஞாபகமே இருக்கும். இப்படி தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறது. 100% படிக்கிறோமா, லாஸ்ட் போகிற வரையும் அந்த 100% மைண்டில் நிற்கிற மாதிரி ரிவிஷன் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அஃபேர்ஸ் க்ளோவில் படிக்கிறீங்களா, அதில் நல்ல இன்டெப்த்தாக படிச்சிருங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயா நம்ம படிக்கிறத படிச்சிடணும்யா, கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அந்த 12 மார்க் எடுத்தே பாஸ் ஆகிருக்காப்ல. இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் முட்டி படிச்சு ஒரு 40 கொஸ்டின் இருக்குன்னா 40க்கு நம்மளால 30க்கு மேல அடிக்க முடியலையேச்சேன்னு நீங்க ஒரி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா 12 அடிச்சே தம்பி கிளியர் பண்ணிட்டு உட்காந்துருக்காப்ல. அப்போ எல்லாத்துலயுமே நம்ம ஆவரேஜா இருக்கணும். ரீசனிங்கா இருக்கட்டும், ஆப்டியா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அவேர்னஸா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஆவரேஜா இருக்கணும். சும்மா ரீசனிங் மட்டும் எனக்கு நல்லா தெரியும்ட்டு போனீங்கன்னா ரீசனிங்ல மட்டும் உங்களுக்கு நல்ல மார்க் அடிச்சு அவார்டு, ஆஸ்கார் அவார்டு கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க, வேலை கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால எல்லாத்துலயுமே ஆவரேஜா நீங்க இருக்கணும். ஓகே சார், ரீசனிங் எப்படி நீங்க படிச்சீங்க? ரீசனிங் எனக்கு ஸ்டார்டிங்லேயே பிடிக்கும். அதுவும் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்தது, நீங்கள் சுரேஷ் ரேஸில் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. அப்போது அங்கே படித்தவங்க எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே சொல்லி கொடுத்தாங்க, அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு படித்தான், அவன்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் 2019 தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நான் பசில் சீட்டிங் எல்லாமே உங்கள் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். மெயின்ஸ் கிளியர் ஆகினதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் சார். அடுத்து ரீசனிங்ல வந்து இந்த பசில் சீட்டிங்க்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க சொல்லுங்க. ஏன்னா பசில் சீட்டிங் தான் எல்லாம் கஷ்டம்ன்றாங்க. அதை எப்படி லேர்ன் பண்ணீங்க, என்னென்ன சோர்ஸ்ன்னு சொல்லுங்க. எந்த வெப்சைட்ல பிடிஎஃப் சால்வ் பண்ணீங்க, எங்க வீடியோஸ் பார்த்தீங்க, எங்க லேர்ன் பண்ணிட்டீங்க பசில் சீட்டிங்ன்றத? இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு பசில் சீட்டிங் அவ்வளோவா சால்வ் பண்ணவே வராது. இந்த அதர் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும், பிளட் ரிலேஷனு, அந்த மாதிரி டாபிக் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் மெயின்ஸில். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பசில் அண்ட் சீட் மட்டும்தான் இருக்கும். அங்கே போய் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு வரவே வராது. 2 சீட்டிங் தான் சால்வ் பண்ண வரும், வேறு எதுவுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ நான் அதை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்ம வீக்னஸ்ஸு இதில் தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பசில் சீட்டிங்கில் தான் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பசில் அண்ட் சீட்டிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். யூடியூப்பில் நிறைய சேனல் நீங்கள் ஜஸ்ட் சொல்லி அவங்க கேட்குறது என்னன்னா எதில் படிச்சீங்கன்னு சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் படிச்சீங்கன்னு சொல்லுங்கன்னு தான் கேட்குறாங்க. அதை சொல்லுங்க. இல்லை சார், சேனல்னு நான் பார்க்கல, சும்மா பசில் சீட்டிங் அப்படி ப்ராக்டிஸ் கொஸ்டின் போட்டாலே நிறைய வீடியோ வரும். அதில் எந்த வீடியோவாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த பசில் சீட்டிங்கை சால்வ் பண்ணுவோம், அவ்வளோதான். குறிப்பிட்டு எந்த சேனல்னு சொல்ல தெரியல, நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் நிறைய கொஸ்டின் நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜ் விட்டீங்களா சார், பிடிஎஃப் கோர்ஸ்? அந்த கோர்ஸ் வாங்கி அதில் இருக்கிற 50 டேஸும் ஃபுல்லாக சால்வ் பண்ணேன். 50 டேஸுமே பசில் சீட்டிங் சால்வ் பண்ணேன். சூப்பர் சூப்பர். அடுத்து ஆப்டிடியூட்ல வந்து எப்படி? ஆப்டிடியூட் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். 12th இருந்து எனக்கு ரொம்ப மேக்ஸு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. ஸோ அதனால் என்னமோ எனக்கு மேக்ஸ் ஈஸியாக இருந்ததுன்னே சொல்லலாம். ப்ராக்டிஸ் பண்ணாமே மேக்ஸ் வரும். எதில் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாமே மேக்ஸ் வரும், ஓகே. எதுலையாவது படிச்சிருப்பீங்களா, பேங்கிங் சிலபஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி எப்படியாவது படிச்சிருப்பீங்க? எந்த சோர்ஸ்? அதே தான் சார், பசில் சீட்டிங் பண்ண மாதிரி தான். டிஐன்னு போட்டால் நிறைய வீடியோ வரும், அதை உட்காந்து சால்வ் பண்ணுறது. அதே மாதிரி பிடிஎஃப் கோர்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பிடிஎஃப் கோர்ஸ் தான். கிராக் வித் ஜாக்ல ஒரு பிடிஎஃப் கோர்ஸ் இருக்குது. இதை ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. டெய்லியுமே உங்களை படிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் கொஸ்டின் கொடுப்போம். அதுதான் பிடிஎஃப் கோர்ஸ். அதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களை நிறைய யோசிக்க வைக்கிற மாதிரியும் கொஸ்டின் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரீ மெட்டீரியல் நிறையா இது நம்ம கிராக் வித் ஜாக்ல இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபைனலாக வந்து இந்த என்ன ஜென்ரல் அவேர்னஸ் கேட்டுட்டேன், ஆப்டி கேட்டுட்டேன், ரீசனிங் கேட்டேன், இங்கிலீஷ் கேட்டேன், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்
கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பேசிக்கலி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். ஸோ அதனால் எனக்கு பேசிக் எல்லாமே தெரியும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பேசிக் கொஸ்டின் எல்லாமே தெரியும். ஆனால் அந்த வேர்டு அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப டீப்பாக கேட்பாங்க. இது எங்கே இருக்குது, இந்த டெம்ப்ளேட் எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அது வந்துட்டு ஏதோ ஒரு புக்கு சொல்லுவாங்க, லூசன் புக்கு சார், அரிகன் புக்கு. அரிகன் புக்கு தான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தேன். சும்மா ரிவைஸ் மட்டும் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சதுனால சும்மா மக்கப் பண்ணாமல் சும்மா லைட்டாக படிச்சுட்டே. அரிகன்ட்னு ஒரு புக் இருக்கா, ARIHANT, அரிகன் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் புக்குன்னு அமேசான்லேயே அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸில் 20/20 வாங்கியிருந்தேன் சார். என்னையா சிவாஜி சொல்கிறீங்க? சீரியஸ் 40 கொஸ்டினுமே போட்டிங்களா? 20/20 சூப்பர்யா. அரிஹந்த் புக் படிச்சிருக்கீங்க. நீங்க ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டா? அங்க நிறைய ஸ்கூல்ல பயாலஜி ஸ்டூடெண்ட், காலேஜ்ல தான் கம்ப்யூட்டர். சம்பந்தமே இல்லாத சிங்கா இருக்கியா. ஸோ அரிஹந்த் புக்கு படிச்சிருக்காரு. இவர் ஓனா நிறைய காலேஜ்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அரிஹந்த் புக்கும் படிச்சு 40/40 போட்டிருக்கீங்க. கரெக்டா? வேற லெவல்யா. ஸோ இப்படிதான் அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. சார் ரொம்ப அமைதி தான் போல, நிறைய விஷயம் சொல்ல வர மாட்டேங்குது. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் நம்ம நம்மகிட்ட ஷேர் பண்ணதுக்கே ரொம்ப நன்றி சார். லாஸ்ட்டாக நீங்கள் 3 வருஷம் படிச்சிருக்கீங்க, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் மக்களுக்கான சில வேர்ட்ஸ் மட்டும் சொல்லி அப்படியே நம்ம முடிச்சிடலாம். நான் ஏன்ட்டிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஃபெயில் ஆகும், ஃபெயில் ஆனால் ஃபீல் பண்ண தான் செய்வோம். ஆனால் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துடக்கூடாது. அதில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸாமில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், எப்படி நமக்கு அதை வந்துட்டு பாசிட்டிவாக எடுத்து நம்ம போகலாம், அடுத்து என்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க. நம்மளால் முடியாதோ, நம்மளால் பாஸ் பண்ண முடியாதோ, நமக்கு வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. யாராலேயுமே எதாலையுமே முடியாது அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே அந்த வேர்டு வந்து சூட் ஆகாது. எல்லாராலேயும் முடியும், எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே கரெக்டான பாதையை சூஸ் பண்ணிங்கன்னா, கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் வேலை கிடைக்கும். சூப்பர் 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 சார். எனக்காண்டி ஒரு சின்ன ஒரு கேள்வி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க எப்படி படிக்கணும்னு. நீங்கள் 20 கிரேட் வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் மட்டும் டீட்டெயில்டாக அரியன் புக்கு படிச்சிங்க. ஓகே, காலேஜில் உள்ள படித்ததெல்லாம் சிலது ஞாபகம் இருந்துச்சு. ஓகே, அதை தவிர்த்து வேற என்ன பண்ணீங்க? வேற எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணல, குஸ் கூட போடுறது கிடையாது. அரிஹந்த் புக்கை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க. ரிவிஷன் மட்டும் தான் பண்ணேன். சூப்பர் சூப்பர். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சிவா ப்ரோ. சரிங்களா? இதை விட நீங்கள் மேன்மேலும் வளரணும். சரியா? நேரில் வந்து உங்களை பார்த்து தான் சார் நான் கொடுப்பேன். நான் சொன்னேன், தென்காசியிலேருந்து எதுக்கே அலைகிற, வீடியோ அனுப்பி விடியான்னு. நான் நேரில் பார்த்து தான் கொடுப்பேன்னாரு, வந்துட்டாரு. ஸோ உங்களுக்காக சக்ஸஸ் ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஸ்டோரின்றது நாட் ஜஸ்ட் அ வீடியோ. சரியா? இங்கிலீஷில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சரியா? அது பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப்பை மாற்றும். நான் நிறைய பேர் பாஸ் பண்ணவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் 2019 SBI POக்கு ஒரு மேம் போட்டாங்களே சார், ஒரு வீடியோ பாஸ் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தான் சார் படிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய பேர் லைஃப்பை மாற்றும். ஸோ உங்கள் லைஃபையும் மாற்றும்னு நம்புகிறோம். கூடிய சீக்கிரம் நீங்களும் கிளியர் பண்ணிட்டு நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கணும். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டாட்டா டாட்டா.